அதிமுக கூட்டணிக்கு வருகிற பெரிய கட்சிகள் யாரும் இல்ல. பெரிய கட்சிகள் பூரா திமுக கூட்டணிக்குள்ள இருக்காங்க. பெரிய கட்சி என்று சொல்லப்படுகிற கட்சிகளில் 1, 2 கட்சிகள் முடிவை அறிவிக்காமல் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல. ராமதாஸ் திடீரென போய் அன்புமணி பெறுகிற 15 இடங்களில் மட்டும் நான் கேண்டிடேட்ட போட்டு வீழ்த்திருவேன். அன்புமணி வெற்றி பெற விடாமல் தடுப்பது ஒன்றுதான் எனக்கு இருக்கிற இப்ப பிரதானமான நோக்கம்னு முடிவெடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். திமுக கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயோட போய் கரம் கோர்த்துட்டா என்ன செய்வீங்க? அப்ப இந்த கூட்டணியினுடைய வியூகம் முனைமழுங்கி போகும்ல. அப்ப நீங்க ராமதாஸ காம்ப்ரமைஸ் பண்ற இடத்துல இருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல. இப்ப அமித்ஷா பேசி ராமதாஸ அகாமடேட் பண்ணிடுவாரா? ராமதாஸுக்கு இப்போ ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு. நான் தானே கட்சிக்கு தலைவரு. என்ன இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்துருச்சுன்னு அன்புமணியை கூப்பிட்டு நீங்க பிக்ஸ் பண்ண பிறகு நான் எப்படி உங்க அலையன்ஸுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இவரை கூப்பிட்டு நீங்க அலையன்ஸ்ல பிக்ஸ் பண்ணா அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்ற கேள்வி அன்புமணிக்குள்ள வந்துரும். இப்ப இந்த இடர்பாடுகளை எல்லாம் எப்படி களைய போகிறார்கள் என்பதை வைத்துதான் இவங்க பேரலா ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி பெரிய ஸ்ட்ரென்த்தான அலையன்ஸோட நிக்க போறாங்களா என்னன்ற முடிவுகள் எல்லாம் தெரியும். பெரிய சேலஞ்ச் இருக்கு.